ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சுவையான குருமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா இந்த முறையில் செஞ்சிங்கன்னா இட்லி, இடியாப்பம், தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம காம்பினேஷனாக தொட்டுக்கலாம். அது எப்படி ஈஸியான செய்முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். இது நல்லா கருகாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வரட்டும். நான் ஒரு 1/4 கிலோ அளவு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. நம்மளுக்கு கூட வேணும்டா காரத்துக்கு கூட இன்னும் 10 கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டாச்சு. தேவைக்கேற்ப கல் உப்பு. இது வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்குறதுக்காண்டி கல் உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ அரை கிலோ அளவு நான் வேக போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா மசிச்சுக்குவோம். நல்லா ஒரு கட்டி இல்லாமல், சிறுகட்டி இல்லாமல் நீங்கள் மசித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். இந்த குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடு நீங்கள் யாரும் பூரி சப்பாத்திக்கு தான் குருமா தொட்டுக்குவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இட்லி தோசைக்கு இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் தக்காளியும் போட்டு நல்லாவே மசித்து நல்லா ஒரு அரை பக்குவம் கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசித்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்தாச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சிறுகட்டி இல்லாமல், சின்ன சின்ன பீசஸ் இல்லாமல் அதே மாதிரியே நறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு தண்ணி தேவைக்கேற்ப. இதை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த குருமாவுக்கு தேவையான மஞ்சள் பொடி. இப்போ நம்ம குழம்பு மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் காரம்லாம் ரொம்ப சேர்க்கலை, இந்த பச்சை மிளகாய் காரம்தான். இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்ப்போம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பையும் அரைச்சாச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், அது திறக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வாடையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே ரொம்ப கொழப்பாக இல்லாமல் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த 2 ஸ்பூன் சோம்பையும் இதில் சேர்த்துக்குவோம். அப்படியே கம்முன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப நம்ம மல்லி இலையும் தூவியாச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சுவையான நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் இதை நம்ம தொட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே நம்ம இப்போவே சாப்பிட்ணும் போல். நான் இன்றைக்கி எங்களுக்கு நைட்டு டிஃபனுக்கு தோசைக்கு தான் இந்த குருமாவே செஞ்சேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்க எங்கள் சேனலில் மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.